ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்றைக்கி 17th நவம்பர். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி டிஸ்பிளேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் நம்ம இன்றைக்கி ட்ரேடிங்க்கு கொடுத்த லெவல்ஸ். இன்றைக்கி ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருந்ததால் உங்களுக்கு கொஞ்சம் கேண்டில் பெருசாக இருந்ததுக்காக கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி எடுத்துருக்கேன். இதுதான் நம்ம எடுத்த ஏடிஎம். இது சிஇ ரேஞ்ச், இது சிங்கிள் ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ். ஓகேவா, இதை மட்டும் பார்த்துங்க. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஆனால் ஃபஸ்ட்டு கேண்டில் பியூட்டிஃபுல்லாக நமக்கு விக்கு வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ். ஓகேவா, அதை போய்ட்டு பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன புல்லிஷ் மூமெண்டம் சி ரேஞ்சை பிரேக் பண்ணி திரும்ப அங்கேயே ஒரு சைட் வேஸ் போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு கரெக்ஷன். ஓகேவா, இந்த இடத்துல என் சப்போர்ட் வந்திருக்கு. திரும்ப இங்கேருந்து என் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, திரும்ப சி ரேஞ்ச் கிட்ட வந்து இந்த இடத்துல என் ரெசிஸ்ட் ஆகிருக்கு. திரும்ப ஒரு டவுன் மோட் போய்ட்டு திரும்ப ஏன் இந்த இடத்துல போய் மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. இந்த ஹிடன் லெவல்ஸ் அண்ட் நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு பற்றி ஃபாலோ அப்பில் பார்க்கலாம். இது நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்கரோட சார்ட்டை. ஓகே, நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட்டை ஓகே ஓப்பன் ஆகி சி ரேஞ்சுக்கு மேலே போயிட்டு திரும்ப அங்கேருந்து நமக்கு இங்கே ஆவரேஜ் லைனில் ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்கிது. திரும்ப சி ரேஞ்சில் ஒரு ரிஜெக்ஷனு. இங்கே உங்களுக்கு பாடி க்ளோஸ் வச்சாலும் ஃபாலோ அப் இல்லை. இங்கே ஆவரேஜ் லைனில் ஒரு ரிஜெக்ஷன். அங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக டவுனு. இங்கே சூப்பர் கிட்ட வரணும். ஆனால் ஒரு சின்ன சைட் வேஸ் மொமெண்டம் பியூட்டிஃபுல்லாக வந்து நம்மளோட சூப்பர் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்குது. கிராஸ் ஓவர் கிடச்சதுக்கப்புறம் சி ரேஞ்ச் ஒரு சின்ன ஹெசிடேட் சி ரேஞ்ச் கிட்ட திரும்ப மேலே போய்ட்டு திரும்ப பியூட்டிஃபுல்லாக சி ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஓகே மார்னிங் வந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹை கொடுக்குறாங்க. அங்கேருந்து ஒரு பேனிக்கை திரும்ப டவுன்வர்ட்ஸு திரும்ப சூப்பர் ட்ரெண்ட் ப்ளஸ் சி ரேஞ்சு. ஓகே, அதை அகெயின் சப்போர்ட் எடுத்து நம்மளோட ஆவரேஜ் லைன் கிராஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹையை க்ரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணுறவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டாக இருக்கும். திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால், அகெயின் சூப்பர் ட்ரெண்டு, திரும்ப ஒரு சைட் வேஸ், திரும்ப சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட், திரும்ப சேம் அதே ரேஞ்சில் போய் முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, இது மற்ற என்ன ஹிடன் லெவல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளோட ஒன் இண்டிகேட்டரில் பார்த்துக்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ணுற நம்மளோட இண்டிகேட்டர். ஓகே, இதில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரண்ட் டே ஓப்பன் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆனவங்க ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பியூட்டிஃபுல்லாக விக் எங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா, டுடே லோ எங்கே வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா, டுடே லோ எஸ்டர்டே க்ளோஸை டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப இவ்வளோ பேர் ரிவர்சல். திரும்ப நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு சி ரேஞ்ச், திரும்ப சி ரேஞ்சில் ஒரு ஹை கொடுக்குறாங்க. ஓகே, ஹை கொடுக்கும். திரும்ப நமக்கு கரண்ட் டே ஓப்பன் வரைக்கும் விற்க வச்சுட்டு திரும்ப மேலே போய் நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால், திரும்ப கரண்ட் டே ஓப்பனிங் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க முடியல. திரும்ப ஒரு டவுன்ஃபால், திரும்ப சேம் அகெயின் கரண்ட் டே ஓப்பன், அதில் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. திரும்ப ரிவர்சல், ஒரு ஷார்ப் ஃபால், ப்ரீவியஸ் டே ஹை. ஓகேவா, ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்ட், அதில் சப்போர்ட், திரும்ப கரண்ட் டே ஓப்பன், அதில் ஒரு ரிஜெக்ஷன். ஓகே, ஒரு லோ கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஆனால் கரண்ட் டே லோ கீழே இருக்குது. இது ஒரு ஸ்விங் லோ. இங்கேருந்து அகெயின் ஒரு ரிவர்சல், திரும்ப கரண்ட் டே ஓப்பன் ப்ளஸ் விவேப். இது கரண்ட் டே ஓப்பனுக்கு மேலே போக முடியல. திரும்ப அங்கேயே ஒரு சைட் வேஸ் மூவ்மெண்ட்டில் போயிட்டு திரும்ப இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, முடியல. சேம் ஓகேவா, இதே சப்போர்ட்டில் ஒரு ரிவர்சல் எடுக்கிறாங்க. ஓகேவா, இந்த ரிவர்சல் எடுத்தவங்க ப்ரீவியஸ் டே ஹையை கரண்ட் டே ஓப்பன் டெஸ்ட் பண்ணுறாங்க. கரண்ட் டே ஓப்பனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி, திரும்ப ஒரு ரீடெஸ்ட்டு, திரும்ப அங்கேருந்து ஒரு ரேலி. ஓகே, நமக்கு ரேலி பெருசாக இருந்தாலும் மார்க்கெட் ரேஞ்ச் இன்றைக்கி ரொம்ப கம்மின்றதால உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பெரிய ட்ரெண்டாக தெரியுது. ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த ஸ்விங்கில் ஒரு 70 பாயிண்ட் தான் இருந்தது. ஓகே, இந்த ஹைக்கிலவும் இதை கழிச்சிட்டிங்கன்னா கூட ஒரு 50 பாயிண்ட் ரேஞ்சில் தான் இது நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஜஸ்ட் வெறும் 50 பாயிண்ட் ரேஞ்ச் தான். ஓகே, ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. நியூ ஹை போனவங்க நம்ம இண்டிகேட்டர் வந்து இந்த சிங்கிள் ஹெட்ஜ் இங்கே இருக்குன்னு காட்டுது. ஓகேவா, நம்ம மேனுவலில் இது இருக்காது. மேனுவல் நம்ம வேறு இடத்துல கேல்குலேட் பண்ணியிருப்போம். ஆனால் இண்டிகேட்டர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணி சிங்கிள் ஹெட்ஜ் இங்கே இருக்குது அப்படின்றத காட்டுது. ஸோ அது ஹை கிட்ட போகிறாங்க. நான் டெஸ்ட் பண்ண முடியல. அங்கே ஃபால், அகேன் சூப்பர் சப்போர்ட், திரும்ப கீழே கொண்டு வராங்க. கீழே கொண்டு வந்தவங்க இங்கே சி ரேஞ்ச் கிட்ட நம்மளோட இண்டிகேட்டர் அதில் சூப்பர் ட்ரெண்ட் செட்டப்பில் இங்கே சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் இருக்கும். அதில் வந்து திரும்ப அகெயின் மேலே ஒரு ரேலி, சிங்கிள் ஹெட்ஜை பிரேக் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபாலு, திரும்ப அதையும் பிரேக் பண்ணி
பியூட்டிஃபுல்லாக மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க. இங்கே கொண்டு போயிட்டு ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை, அது என்னன்னு பாருங்க. ப்ரீவியஸ் வீக் ஹை, ஓகேவா. இந்த கரண்ட் மந்த்துக்கு அதான் ஹை, ஓகேவா. ஸோ இந்த போன வாரத்தோட ஹை, ஓகேவா, அதை பிரேக் பண்ணி நியூ ஹை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. திரும்ப அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங், திரும்ப அங்கேருந்து ஒரு அப்சைடு சைட்வேஸ் மொமெண்டமில் ஸ்லோவாக இருக்கிறாங்க. திரும்ப ஒரு ப்ராஃபிட் புக்கிங், திரும்ப இங்கேருந்து பிக்கப் பண்ணவங்க அகெயின் சேம் கரண்ட் மந்த் ஹை, அதாவது ப்ரீவியஸ் வீக் ஹை கரண்ட் மந்த் இரண்டு ஒன்று தான். அதை பிரேக் பண்ணி திரும்ப ஒரு நியூ ஹை கொடுத்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இதுதான் இது. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஓன் இண்டிகேட்டர்லாம் பார்க்க முடியும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துறோம். நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏடிஎம் எடுத்தது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில், ஓகே, நம்ம சிஇ மட்டும் பார்த்தா போதும், பிஇ பார்த்தா இதுலேயே கம்பைண்டாக பார்த்துடலாம். இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்கனாலே சிஇ நம்ம கொடுத்துருக்க ஸ்டாட்டிக் பிபிக்கு மேலே தான் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேண்டிலே பியூட்டிஃபுல்லாக ஸ்டாட்டிக், ஓகேவா, ஸ்டாட்டிக் பிபியை ஒரு லோ டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து ரிவர்சல் பியூட்டிஃபுல்லாக எஸ்டர்டே சிஇயோட ஹை, ஓகேவா, அவங்களோட ஹையை டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு சின்ன ஃபால், திரும்ப ரிவர்சல், திரும்ப ஹை கிட்ட போய்ட்டு ஒரு சின்ன ஃபால், திரும்ப கரண்ட்டே ஓப்பன் ஆகிட்டு ஒரு சப்போர்ட்டு, திரும்ப எஸ்டர்டே க்ளோஸ் அதில் ஒரு சப்போர்ட்டு, ஓகே, திரும்ப ஸ்டாட்டிக் பிபி அதில் ஒரு சப்போர்ட்டு, திரும்ப ஸ்டாட்டிக் பிபி பிரேக் பண்ணி நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் பாடி நமக்கு கம்ப்ளீட்டாக கீழே க்ளோஸ் ஆகலை. ஸோ இங்கேருந்து ஒரு ரிவர்சல் பியூட்டிஃபுல்லாக மேலே கொண்டு போனவங்க ஒரு சைட்வேஸ் மொமெண்டம், அகெயின் வந்து அவங்களோட ஹையை பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு பேனிக் ஃபாலு, திரும்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்க்கெட் மேலே கொண்டு போயிட்டு ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால் வியூஅப் வரைக்கும், திரும்ப கரண்ட் டே ஓப்பன் வரைக்கும் ஃபாலு, திரும்ப எண்ட் ஆஃப் த டே அவங்களோட சி ஹையை டச் பண்ணிவிட்டு ஒரு சைட்வேஸ்க்கு முடிச்சிட்டாங்க, ஓகேவா. ஆப்போசிட் பிஇ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் அப் பண்ணுறதால ஓப்பனிங்லேயே ஃபால், அவங்க ஆப்போனண்ட்டோட லோ கீழே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே அவங்கள வர முடியல, கம்ப்ளீட் டிகே தான். இதில் டைனமிக் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இது காலையில் இருந்த மீட்டிங் பாயிண்ட்டை விட டிகே தான் ஆகிட்டு இருக்கு. இந்த ஹையை வந்து கிட்டத்தட்ட அவங்க டெஸ்ட் பண்ணவே இல்லை, ஓகேவா. ஹை மார்க்கிங் வந்து மீட்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, ஓகே, அது ஒரு தடவை டெஸ்ட் பண்ணல, கம்ப்ளீட்டாக டிகே மட்டும் தான் இருந்தாங்க மார்க்கெட், ஓகேவா. அதுதான் நம்ம இங்கே லைவ்ல பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ட்ரெண்டிங் ஓய், நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லே ஃபுட் சைடில் ஓய் ஜாஸ்தியாக இருந்தால மார்க்கெட் வந்து நமக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். மார்க்கெட் இனிஷியலாக மேலே போகலை, அப்படியே ஒரு சைட் பேஸ் மூமெண்ட்டாக கீழே தான் வந்தது. அதுக்கு ரீசன் ஃபுட் சைடோட கால் சைடு லோவாக ஓப்பன் ஆனாலும் அவங்க சூப்பராக கோப் அப் பண்ணி அவங்கள ஓயே மீட் பண்ண வைக்கிறாங்க, ஓகேவா. புட்டு இன்னும் அக்ரெசிவாக மேலே போயிட்டே இருந்ததுன்னா நமக்கு மார்க்கெட் கீழே இருந்திருக்கும் ஓப்பனிங்லேயே, மேலே போயிருக்கும். இவங்க ஓப்பனிங்கில் அதிகமாக இருந்தாங்க, ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கால்ஸ் இல்லை, ஓகேவா. ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஓகே. ஸோ கால் சைடு நமக்கு இன்க்ரீஸ் ஆகவே மார்க்கெட் வந்து ஒரு சின்ன சின்ன ஃபால் வந்தது. ஃபால் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது, ஓகேவா. கிராஸ் ஓவர் நடந்தாலும் ஒரு லோ கிரியேட் பண்ணி திரும்ப அகைன் இந்த கிராஸ் ஓவரில் புட்டு டேக் ஓவர் பண்ணுறாங்க, ஓகேவா. கால் வந்து அவங்க மார்னிங் கிரியேட் பண்ண ஹையை பிரேக் பண்ண முடியல. ஸோ அவங்க ட்ரெண்டு கீழே தான் போகிறாங்க. புட் சைடு கிராஸ் பண்ணி அவங்களோட மார்னிங் ஹையை கிரியேட் பண்ணி நியூ ஹை கொடுக்குறாங்க. ஸோ புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கவே மார்க்கெட் நமக்கு ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அப் ட்ரெண்ட், ஓகேவா, அச்சீவ்டு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு நம்மளோட என்எஸ்சி டேட்டா. இன்றைக்கி மண்டே ஓப்பனிங், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன பாயிண்ட் இது ஹை, இன்றைக்கான ஹை, இன்றைக்கான லோ, தென் இந்த ஹை தான் இந்த மந்த்துக்கான ஹையாகவும் நமக்கு கிடச்சிருக்கு, ஓகேவா. பார்த்தீங்கன்னா தெரியும், மந்த்லியே இன்றைக்கி தான் ஹை. ரீசெண்டாக அந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க. லோ வந்து எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே கீழே தான் கொஞ்சம் லோ, ஓகேவா. எஸ்டர்டே க்ளோஸுக்கு ஃபியூ பாயிண்ட்ஸ் ஒரு லோ டெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அது இன்றைக்கி க்ளோஸ் ஆனது வந்து 26,000 அபவ். இன்றைக்கான ரேஞ்ச் பாருங்கள், ரொம்ப நேரோ ரேஞ்ச். நம்ம 150 எதிர்பார்ப்போம், ஆனால் நமக்கு ஒரு 50லேயே வச்சு ப்ரீமியத்தை கிரைண்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபில் தான் நமக்கு நியூ ஹை கிரியேட் பண்ணி ஒரு 170 நம்ம கொடுத்துருக்காங்க. இது டெய்லிக்கான 50%, ஓகே. இதையே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது இந்த மந்த்து, ஓகேவா. இந்த மந்த் அந்த ஹையை இந்த கேண்டல் பிரேக் பண்ணியிருக்கு, ஓகே.
இருக்கிற ட்ரெண்டுக்கு இந்த புல்லிஷ் மொமெண்டம் தொடருமா அப்படின்றத நாளைக்கு எக்ஸ்பைரியில் தெரிஞ்சிடும். ஓகே, இது இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேக்கான ஆப்ஷன் செயின். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸை என்எஸ்சி கொடுத்த க்ளோசிங் டேட்டா வச்சு கேல்குலேட் பண்ணிடலாம். 26,000 நம்ம ஏடிஎம் எடுத்திருக்கோம். ரீசன் வந்து நியரஸ்ட் ப்ரீமியம். ஓகே, தென் சி சைடில் பார்த்தீங்கன்னா 11.96 ஐவி, புட் சைடில் 12.5. எண்ட் ஆஃப் த டேயில் நமக்கு ஐவி அதிகமாக தான் இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ ஐவி அதிகமாக இருக்குது, ஆனால் நமக்கு ப்ரீமியம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நாளைக்கு இந்த ப்ரீமியத்தை குறைக்கிறதுக்கான வேலை தான் செல்லர்ஸ் செய்வாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எதுவும் செய்யலைனாலுமே ஆட்டோமேட்டிக்காக டிகே ஆயிரும். இதை எப்படி கரைப்பாங்க அப்படின்றது தான். ஓகேவா? ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் குறைக்கலாம், இல்லை ஆப்போசிட் ட்ரெண்டில் விட்டு குறைக்கலாம், இல்லை சைட் வேஸில் வச்சும் குறைக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நடந்த மாதிரி பார்ப்போம் நாளைக்கு எப்படி நமக்கு ட்ரெண்ட் அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஏடிஎம்மாக பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை இன்றைக்கே ப்ளாட் பண்ணியாச்சு. இது நம்ம எடுத்திருக்க 26,000 ஏடிஎம், இது சிஇ ரேஞ்ச், இது பிஇ ரேஞ்ச், இது எஸ்டர்டேக்கான 50, இது சிங்கிள் ஹெட்ஜ் சிஇ சைட், கம்பைன்ட் ஹெட்ஜ் சிஇ சைட், எக்ஸ்ட்ரீம் ஹை சிஇ சைட், ஐவி ரேஞ்ச் 1, 2, 3. ஓகேவா? புட் சைடில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், ஐவி ரேஞ்ச் 1, எக்ஸ்ட்ரீம் லோ, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3. இது வீக்லிக்கான 50%. ஓகேவா? இது நம்ம நேற்று வீடியோவில் கொடுத்துருக்க மாட்டோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க இந்த லெவல்ஸில் மட்டும் தான் நிஃப்டி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிருக்குன்ட்டு. ஓகே, உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.